ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, பிராப்தம் இருப்பதால் இந்த பதிவு உன் கண்களில் பட்டு விட்டது. மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் ஏற்பட போகின்றது. இன்றைய தினத்திலிருந்து உன் வாழ்விற்கு தேவையான எல்லா சந்தோஷமும் கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் கரம் வந்து சேரும். வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து தாண்டி வர வேண்டும் என்றால் உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகமாக தேவைப்படுகின்றது. உடலிலும் மனதிலும் அதிகமான வலிமை இருக்கும் பொழுதுதான் தடைகளை எல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய சக்தியும் பிறக்கின்றது. உன்னுடைய உடலும் மனமும் அதிகப்படியான வலிமையை பெற்று சாதிக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தையும் தெம்பையும் நான் கொடுத்திடுவேன். நீ எங்கெல்லாம் செல்கின்றாயோ அந்த இடத்திலெல்லாம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும்படி நான் கவனித்துக் கொள்வேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் ஒழித்து கட்டி எல்லா இடங்களிலும் நேர்மறையான அலைகளை உன்னை சுற்றி எப்பொழுதும் இருக்கும்படி நான் காத்து அருளுவேன். மன தைரியம் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுவது இல்லை. யாரெல்லாம் அதிக வலிகளை சந்திக்கின்றார்களோ, யாரெல்லாம் அதிக கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு மன வலிமை என்பது, மன தைரியம் என்பது ஆலமரம் போல அசைக்க முடியாத அளவிற்கு மாறிவிடுகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் சீக்கிரமாகவே நான் முடித்து வைக்கப் போகின்றேன். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு நீ முடிந்த அளவிற்கு உண்மையாக இருக்க நினைக்கின்றாய். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் அழியாத அளவிற்கு உன்னை நீ உயர்த்தி கொண்டேதான் வருகின்றாய். தவறான வழியில் எப்பொழுதும் போகக்கூடாது, நேர்மறையான வழியில் நேர்மையான வழியில்தான் செல்ல வேண்டும் என்று நீ உன்னுடைய கோட்பாட்டில் கடைபிடித்து நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய உண்மைக்கு பரிசாக நான் உனக்கு பலவற்றை இனி சொந்தமாக்கப் போகின்றேன். கிடைக்கப் போகும் மாற்றம் என்பது, திருப்பம் என்பது உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். கௌரவம் கிடைக்காத இடத்தில் கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்காத இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைத்தே தீரும். அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது போல உணராதே. அர்த்தமுள்ள வாழ்க்கையை அவசியமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எதை செய்ய வேண்டும் என்று இந்த பிறப்பை எடுத்திருக்கின்றாயோ அதை செய்து கொண்டும் தான் வருகின்றாய். இறைவனின் ஆணைப்படி எல்லாம் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நிகழ்ந்தபடி தான் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்விற்கு கிடைக்க வேண்டும் என்று இருப்பது எல்லாம் கிடைத்தபடி தான் இருக்கின்றது. அதில் சிறு சிறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் கொண்டு வரும் பட்சத்தில் முழுமையான நிறைவை பெற்று சந்தோஷத்தையும் அடையும். சிறு சிறு விஷயங்களால் தான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி சிக்கலில் சிக்கி தவித்தபடி இருக்கின்றது. அந்த சிக்கல்களை எல்லாம் நான் அவிழ்த்து விட திருப்பங்களை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக மாற்றுவேன். அதற்கான நேரம் இப்பொழுது வந்திருப்பதால் தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டு உன்னுடைய செவிகள் அதை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றது. கருணை உள்ளம் படைத்த இந்த கந்தன் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அருளை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றி கொடுக்க தீர்மானித்து விட்டேன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து சந்தோஷங்களை நீ மகிழ்ச்சியான அனுபவிக்கும்படி உன்னை நான் வாழ வைப்பேன். நல்லதே நடக்கும்.